ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோஸ் மில்க் செய்கிற எசன்ஸ் எப்படி வீட்டிலே செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்படியே ஒரு வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டுருங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் செய்யறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். இது 200 கிராம் அளவுக்கு இருக்கும். எந்த அளவுக்கு சர்க்கரை எடுக்கிறோமோ அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு சேர்க்கலாம், ஆனால் அது உடனே கெட்டியாகிடும். கொதிக்க வைக்கும்போது நம்ம அந்த ரோஜா இதழ்களை சேர்த்து கொதிக்க வைக்கிறதுனால 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண பீட்ரூட்டை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரையை நல்லா கரைய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கலருக்காக தான் பீட்ரூட் சேர்த்துருக்கோம். இது கூட ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு ரோஜா இதழ்களை சேர்த்துக்கலாம். நான் பன்னீர் ரோஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கழுவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதில் இருக்க சாரெல்லாம் நல்லா இந்த பாகில் இறங்கணும். அந்தளவுக்கு இதை கொதிக்க வச்சு எடுக்கணும். பாகும் நல்லா ஓரளவுக்கு கெட்டியாகணும். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் முடிய கொதிக்கணும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாகிடுச்சு. இதை ஒரு வடிகட்டியை வச்சு தனியாக ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஓரளவுக்கு சீக்கிரமாக கட்டாது. இருந்தாலும் நீங்கள் எலுமிச்சை சாறு ஊற்றுறதுன்னா ஊற்றிக்கோங்க. நான் இது ஆறுனதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக தேன் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுப்பேன். இது ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் தேன் கலந்து வச்சுக்கிட்டோன்னா. நான் சியா விதைகளை தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன் ரோஸ் மில்க் செய்கிறதுக்காக. அதை ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம செஞ்சு வச்ச எசன்ஸை ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சுகர் இன்னும் வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சில்லுன்னு இருக்க பாலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தோன்னா நம்மளோட டேஸ்டியான ரோஸ் மில்க் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ.